வணக்கம். நாம இந்த பதிவுல சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எப்ப வருது, படையல் போடும் நேரம், என்ன நைவேத்தியம் படைக்கலாம், எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் கம் சரஸ்வதியை நமகன்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல ஆயுத பூஜை எப்ப வருதுன்னு பார்க்கலாம். 2025 செப்டம்பர் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை மதியம் 2:53 மகா நவமி திதி தொடங்கி அக்டோபர் மாதம் 1 புதன்கிழமை மாலை 3:33 வரைக்கும் இருக்கு. நாம அக்டோபர் 1 புதன்கிழமையத்தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையா கொண்டாடணும். சக்தி, அறிவு, செல்வம் இந்த மூணும் சேர்ந்ததுதான் நம்ம வாழ்க்கை. நவராத்திரிங்கிற 9 நாள் பண்டிகையில இந்த 3 சக்திகளான துர்கா, லட்சுமி, சரஸ்வதிய கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்து வரும் விஜயதசமி இந்த சக்திகள் நமக்கு தந்த வெற்றிய கொண்டாடுற நாள். இப்ப சரஸ்வதி பூஜையிலிருந்து விஜயதசமி வரைக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்தை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவராத்திரி பண்டிகையோட நிறைவு நாளாக கொண்டாடப்படுறது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. வருடத்தின் மற்ற நாட்கள்ல எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டாலும் வருடத்துக்கு ஒரு முறை மிக விமரிசையா ஞானத்துக்குரிய சரஸ்வதி தேவிய வழிபடுறது இந்த ஒரு நாள்ல தான். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்கவும் தொழில்கள் சிறக்கவும் இந்த நாள்ல சரஸ்வதிய வழிபடுறோம். சரஸ்வதி பூஜை சிறப்புக்குரிய முக்கியமான நாளா இருந்தாலும் இந்த ஆண்டு வரும் சரஸ்வதி பூஜை கூடுதல் சிறப்புடையது. இரட்டிப்பு பலன் தரக்கூடிய நாள்னே சொல்லலாம். இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு? இந்த நாள்ல எந்த நேரத்துல எப்படி சரஸ்வதி தேவிய வழிபாடு செய்யணும்ங்கறத தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியின் முதல் 3 நாட்கள்ல வீரத்தை வழங்கி நமது விருப்பங்களை நிறைவேற்றும் துர்க்கைய வழிபடணும். அடுத்த 3 நாட்கள் உலக வாழ்க்கைக்கான அனைத்து விதமான செல்வ நலன்களையும் வழங்கும் மகாலட்சுமிய வழிபடணும். நிறைவாக வரும் 3 நாட்கள்ல ஞானத்தை வழங்கும் சரஸ்வதிய வழிபடணும்னு நமது முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. சரஸ்வதி பூஜையோட ஆயுத பூஜையையும் சேர்த்து கொண்டாடுறதான் நம்மளோட வழக்கம். ஆயுத பூஜைங்கிறது நவராத்திரி விழாவின் முக்கியமான பகுதின்னு சொல்லலாம். இது நவராத்திரி பண்டிகையோட 9வது நாள் மகா நவமி திதியில கொண்டாடப்படுது. மைசாசுரனுக்கும் துர்காதேவிக்கும் இடையில 8 நாட்கள் நடந்த கடுமையான போருக்கு பின்னாடி அரக்க அரசன் மைசாசுரன் துர்கா தேவியால கொல்லப்பட்டான். அசுர ராஜாவை கொன்னதும் தேவியின் ஆயுதங்கள் பூஜைக்காக வைக்கப்பட்டுச்சு. இத நினைவுபடுத்தும் வகையில மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்துற கருவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய ஒரு நாளை ஒதுக்குனாங்க. இதுக்கு இன்னொரு புராண கதையும் இருக்கு. பாண்டவர்கள் வனவாசம் போனப்ப அர்ஜுனன் தன்னோட போர் கருவிகளை ஒரு மர பொந்துல மறைச்சு வச்சுட்டு போனான். விஜயதசமிக்கு ஒரு நாள் முன்னாடி தன்னோட கருவிகளை எடுத்துக்கிட்டு குருச்சேத்திர போருக்கு போனான். அர்ஜுனன் அந்த போர்ல வெற்றி பெற்றதா வரலாறு சொல்லுது. அப்ப இருந்து மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்துற எல்லா பொருளையும் வணங்க ஒரு நாளை ஒதுக்கி வச்சாங்க. அதுக்கு பின்னாடி மறுநாள் புதிய வேலைகள் தொடங்கப்பட்டு அன்றைய தினம் விஜயதசமிங்கிற பெயர்ல போற்றப்படுது. ஆயுத பூஜை நவராத்திரியின் கடைசி நாள்லயும் தசராவுக்கு முன்னாடியும் கொண்டாடுறோம். குறிப்பா தென்னிந்தியாவுல ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையாவும் கொண்டாடப்படுது. கல்வி கடலான சரஸ்வதியை வணங்கும் வகையில சரஸ்வதி பூஜையும் தொழில் வர்த்தக நிறுவனங்கள் அலுவலகங்கள்ல ஆயுத பூஜையும் கொண்டாடப்படுது. இந்த நாள்ல கொழு வச்சவங்க வைக்காதவங்கன்னு எல்லாருமே வழிபடக்கூடிய நாள். கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கல்வியின் ஸ்வரூபமாக சரஸ்வதி தேவி திகழ்றாங்க. சரஸ்வதி தேவியின் கடாட்சம் பெறவும் ஞானம், நினைவாற்றல், கலைகள்ல தேர்ச்சி பெற்று சிறப்பா திகழ கலைமகளை பிரார்த்தனை செய்யறதுதான் சிறப்பா கருதப்படுது. சிலர் படிக்கும் குழந்தைகள் மட்டும்தான் சரஸ்வதிய வழிபடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் செல்வம், வீரம், அதிர்ஷ்டம்னு எல்லாம் இருந்தாலும் ஒருவனுக்கு ஞானம் இருந்தா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். கிடைத்த வெற்றிய தக்க வச்சுக்க முடியும். ஞானம் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலையும் சரியான முடிவு எடுக்க முடியும். அந்த முடிவுகள் தான் வெற்றியை தரும். அதனாலதான் ஞானத்தை பெறுவதற்காக சரஸ்வதி பூஜையும் அடுத்த நாள் வெற்றியை பெறுவதற்காக
விஜயதசமியும் கொண்டாடுறோம். இந்த ஆண்டு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மற்றும் நவராத்திரியின் நிறைவு நாள் அக்டோபர் 1 புதன்கிழமை வருது. அன்னைக்கு அதிகாலை 5:55 உத்திராட நட்சத்திரம் தொடங்குது. உத்திராட நட்சத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரம். ஜோதிட சாஸ்திரப்படி சூரியன் தான் தலைமை பதவி, அரசாங்க பதவி தரக்கூடியவர். அதே போல உத்திராட நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் முழு முதற் கடவுளும் ஞான வடிவமுமான விநாயக பெருமான். ஞான முதல்வனான விநாயகருக்குரிய நட்சத்திரம் வர்ற நாள்ல இந்த ஆண்டு ஞானத்தின் கடவுளான சரஸ்வதி தேவிக்குரிய பூஜை நாள் வர்றது தனி சிறப்பு. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கை எதை அடிப்படையா வச்சு நடந்துகிட்டு இருக்கோ அந்த பொருட்களை வச்சு வழிபடுவதற்கான நாள். வீட்டுல படிக்கிற குழந்தைகள் இருந்தா அவங்களோட புத்தகம், நோட்டு, பேனா இதெல்லாம் வச்சு வழிபடலாம். தொழில் செய்பவரா இருந்தா அதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுதோ அதை வச்சு வழிபடலாம். நம்ம வீட்டுல சமையல் அறையில பயன்படுத்துற கத்தி, அருகாமனை, மிக்சி, கிரைண்டர், பிரிட்ஜ், டிவி, தண்ணி மோட்டார், கம்ப்ரஸர், அது இல்லாம குழந்தைகளோட சைக்கிள், பைக், கார் எல்லாத்தையும் சுத்தமா கழுவி தொடச்சு மஞ்சள் சந்தனம் கலந்து பொட்டு வச்சு குங்குமம் வைக்கணும். நைவேத்தியமா பொரிகடலை, அவல், வேக வச்ச சுண்டல், தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, கொய்யாப்பழம், நாவல் பழம், மாதுளம்பழம், சர்க்கரை பொங்கல் எல்லாமே படையல் போடணும். நாம கற்கும் கல்வி, கலைகள், செய்யும் தொழில்கள் வளர்ச்சி அடையணும். நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்த நிலையை அடைஞ்சு வாழ்வு சிறக்கணும்னு வழிபாடு செய்யணும். ஆயுத பூஜைக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்யணும். சுவாமி படங்களை எல்லாம் தொடச்சு மஞ்சள் சந்தனம் கலந்து பொட்டு வச்சு குங்குமம் வைக்கணும். வாசல்ல மாவிலை தோரணம் கட்டணும். அதோட சின்ன சின்ன வாழை கன்றுகளை வாங்கி வாசல் கதவு, கார் இதுல எல்லாம் கட்டணும். நம்ம குழந்தைகளையும் இதெல்லாம் செய்ய சொல்லி கத்து கொடுக்கணும். அப்பதான் அவங்க எதிர்காலத்துல இதெல்லாம் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சாமிக்கு முன்னாடி தலவாழை இலை போட்டு 2 பக்கமும் குத்து விளக்கு ஏத்தி சாமி படங்களுக்கு வாசனை பூ போட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டணும். சாமி கும்பிட்ட பின்னாடி படையல் போட்ட பொருட்களை குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடணும். இப்படி செய்வதால குடும்ப ஒற்றுமை சிறந்து விளங்க ஒரு வாய்ப்பா இருக்கும். பெரும்பாலானவங்க விஜயதசமி அன்னைக்கு தான் குழந்தைகளை பள்ளியில சேர்க்கறது, வித்யாரம்பம் செஞ்சு வைக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா இப்போ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பல பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கையும் வித்யாரம்பமும் நடத்தப்படுது. வித்யானா அறிவு, ஆரம்பம்னா துவக்கம்னு அர்த்தம். இந்த அழகான சடங்கு முறை நம்மளோட பாரம்பரியமா விளங்குது. வித்யாரம்பம் செய்யும் நாள்ல குழந்தைகளுக்கு புத்தாடை உடுத்தி பூஜைக்கு தேவையான பொருட்களை வச்சு ஒரு படி நெல் அல்லது ஒரு படி அரிசிய தட்டுல பரப்பி வைக்கணும். பிறகு 2-5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பெரியவர்கள் மடியில உட்கார வச்சு தட்டுல அவங்கள கைய பிடிச்சு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதி அப்புறம் ஆங்கிற தமிழ் முதல் எழுத்தையும் எழுதணும். இந்த மாதிரி செய்வதால குழந்தைகளின் வாழ்நாள் முழுவதும் கல்வி துணையா நிற்கும்ங்கிறது நம்பிக்கையா இருக்கு. கல்வி கத்துக்க துவங்கறதுக்கு முன்னாடி இறை வழிபாடு செஞ்சு துவங்கறதால குழந்தைகளுக்கு இறை பக்தியும் உண்டாகும். சரஸ்வதி தேவியின் பரிபூர்ண அருள் கிடைச்சு அந்த குழந்தை கலைகள்ல சிறந்த குழந்தையா வருவாங்கன்னு நம்பப்படுது. வித்யாரம்பம் பண்ண நல்ல நேரம்னு பார்த்தா 1ஆம் தேதி புதன்கிழமை 9:15 to 10:15, அடுத்து 10:45 to 11:45, 2ஆம் தேதி காலையில 10:45 to 11:45, 12:15 to 1:15 வரைக்கும் வித்யாரம்பம் பண்ணலாம். அடுத்து படையல் போட நல்ல நேரம்னு பார்த்தா புதன்கிழமை காலையில 9:15 to 10:15, 10:45 to 11:45, மாலை 4:45 to 5:45, அடுத்து 6:30 to 7:30 மணி வரைக்கும் படையல் போட்டு சாமி கும்பிடலாம். அடுத்து 2ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு காலையில 10:45 to 11:45, அடுத்து மதியம் 12:15 to 1:15, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் படையல் போடலாம். ஆயுத பூஜை நவராத்திரி விழாவோட ஒரு முக்கிய அங்கமா இருக்கு. நவராத்திரியின் 9ஆம் நாள் கொண்டாடப்படுற இந்த பூஜை 10ஆம் நாள் விஜயதசமிக்கு ஒரு முன்னோடியாக
அமையுது. இந்த 3 நாளோட முக்கியத்துவம், சரஸ்வதி தேவி 8ஆம் நாள் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவிய வணங்குறது. ஆயுத பூஜை 9ஆம் நாள் நம்ம கருவிகளை வணங்குறது. விஜயதசமி 10ஆம் நாள் வெற்றியின் நாள், புதிய முயற்சிகளை தொடங்குறது. இந்த 3 நாட்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அறிவு, கருவிகள் மற்றும் செயல், இந்த 3ம் வெற்றி பெற அவசியம்ங்கிறத காட்டுது. நம் முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த அருமையான பாரம்பரியத்தை, அதன் ஆழமான அர்த்தத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம். ஆயுத பூஜை மூலம் நம் வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு சிறிய கருவிக்கு நன்றி சொல்வோம், அவற்றை மதிப்போம். அதன் மூலம் நம் வாழ்வை மேம்படுத்தலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.